வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜ் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டஃபிங்க்கு கோஸை நல்லா பொடியாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். 2 கேரட் துருவி வச்சுருக்கேன். கேப்சிகம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்னோண்டு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முதல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். லேசாக ஃப்ரை ஆனால் போதும். அடுத்தது இஞ்சி சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கினோன்னே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிரும். கோஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும், இல்லாட்டி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். மூடி வச்சோம்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படியே வச்சே கலருங்க. இப்போ கேப்சிகமும் நல்லா வதங்கிருச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது காரத்துக்கு பெப்பர் தூள் தான் சேர்க்கணும், அதனால சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் எப்படி மோமோஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி தான் சாஃப்டாக இருக்கும். இப்போயும் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சைஸ்க்கு எடுத்தால் போதும். சின்ன சின்னோண்டு எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டிக்கோங்க. சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க.
நிறைய வைங்க, அப்போ தான் மைதா மாவோட டேஸ்ட் தெரியாமல் இந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் நல்லா தெரியும். வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி இப்படி எடுத்து பாருங்க இந்த ஷேப்ல. இப்படி எல்லா மாவுலையும் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.